सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अध्यात्मविद्य परमं पवित्रं प्रोवाच सम्यक् एकं चतुर्थ्यायः मन्त्रः अंतिमे अध्याये श्वेताक्षरोपनिषदि मंत्रोपनिषदि आत्मनः तत्त्वं प्रपञ्चकारणीभूत ब्रह्मणः स्वरूपम् अत्र सुविचारपूर्वकं सम्यक् प्रतिपादितम्। तादृश आत्मज्ञानेनैव मनुष्याणाम् आध्यात्मिकादि सकल बन्ध नाशः भवति। न केवलं तत् स्वीयं यद् आनन्दस्वरूपं तत् तेन अनुभूयते इति निरूपितमस्ति। प्रसङ्गात् ब्रह्मणः स्वरूपं ब्रह्मज्ञाने साधनानि इत्यादीनि बहूनि प्रतिपादितानि सन्ति। अत्र तादृश आत्मज्ञानं विना मोक्षस्य द्वारान्तरं नास्ति इत्यपि प्रतिपादितम्। यदा जन्मवदाकाशं वेष्टयिष्यन्ति मानवाः तदा देवमविज्ञाय दुःखस्यान्तो भविष्यति इत्यनेन श्लोकेन। तथा च धर्मवद् आकाशं वेष्टयितुं मनुष्यस्य शक्यं नास्ति। तथा आत्मज्ञानं विना मोक्षस्य उपायान्तरं नास्ति इत्यपि प्रतिपादितम्। तादृशमोक्षकारणीभूत ब्रह्मज्ञानस्य लाभे उपायः कः इति तदनन्तरप्रश्नः उदेति। तस्य समाधानं वक्तुम् अनन्तरो मन्त्रः आरभ्यते। तत्तु तपःप्रभावात् देवप्रसादाच्च। ब्रह्मणः ज्ञानं कथं भवति? तपःप्रभावात् भवति। तपः अत्यन्तं मुख्यं साधनम् इति तपःप्रभावादेव भवति। तपसि कृते सति तर्हि ईश्वरानुग्रहः भवति। सः च देवप्रसादाच्च। ब्रह्मः वेदास्ततरः अध विद्वान् अदानन्तरं विद्वान् जानाति वेदास्ततरः इति। तत्तु अध्यात्मविद्यः परमं पवित्रम्। अध्यात्मविद्यः एतावत् आश्रम अभिमानमपि त्यक्तवन्तः। अहं सन्यासी, अहं गृहस्थः, अहं ब्रह्मचारी इत्यादि आसन स्वस्य यद् आश्रमं वर्तते तादृश आश्रमेपि अहमभिमानं यः त्यक्तवान् तेभ्य एव आश्रमम् अतीतेभ्य एव परमहंसेभ्य एव परमं पवित्रं प्रोवाच सम्यक् ऋषिसङ्घजुष्टम्। ऋषिसङ्घैः जुष्टं सेवितम् एतादृशम् आत्मतत्त्वं तेषामेव प्रोवाच इति मन्त्रस्य अर्थः। अधुना भाष्यं पश्यामः। 21வது மந்திரம். தேவாத்மசக்திம் ஸ்வகடயத் நிகூடாம் என்ற முதல் அத்தியாயத்துல ஆரம்பித்து பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதானது பிரம்மந்தான் என்று சொல்லி அந்த பிரம்மத்தை அறிந்தால்தான் எல்லா விதமான துன்பங்களும் அழிகின்றது என்று சொல்லி அந்த பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு சாதனங்களும் அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமும் மற்ற பல விஷயங்களையும் சொல்லி கடைசியில அந்த பிரம்ம ஞானத்தை அறிவதை தவிர வேற உபாயம் இல்லை. எப்பொழுது ஒரு மனிதனானவன் ஆகாசத்தை தர்மம் போல் ஒரு பாய் போல் அதை சுத்தி கஷ்டத்துல வச்சுட்டு போவானோ அப்பொழுது வேண்டுமையானால் பிரம்ம ஜானம் இல்லாமல் அவனுக்கு மோட்சம் வரலாம் என்று சொல்றதுனால பிரம்ம ஜானம் ஒண்ணுத்தான் வழி, வேற இல்லை என்று சொல்றது. அந்த பிரம்ம ஜானத்தை எப்படி சம்பாதிப்பது என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக அடுத்த மந்திரம் சொல்றது தப பிரபாவாது தேவ பிரசாதாச்ச. தபஸ் பண்ணணும், நித்திய கர்மாக்கள் எனக்கூடியதான தபஸை பண்ணி கொண்டே இருக்கணும். தபஸுனால்தான் இது அடைய முடியும்.
தபஸுனால சந்தோஷிக்கப்பட்டதான பரமேஸ்வருடைய அனுகிரகம் கிடைக்கும். ஈஸ்வரன் அனுகிரகம் எப்பொழுது பண்ணுவார்? நம்ம காரியத்தை நம்ம ஒழுங்கா பண்ணினோமையானால், அவளுக்கு எது ஸ்வதர்மம்னு சொல்லியிருக்கோ அந்த ஸ்வதர்மத்தை விடாமல் ஸ்ரத்தா பக்தியோட ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி கொண்டிருக்கோமையானால் பரமாத்மாவுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அந்த பிரசாதத்தினால் இந்த ஆத்ம தத்துவத்தை வேதாஸ்வதர் எனக்கூடியதான ஒருவர் ஆசிரம அபிமானம் விட்டவர்களுக்கு, நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் சன்னியாசி எனக்கூடியதான எண்ணமே விட்டவர்களுக்கு, ரொம்ப மிக சிறந்ததான அதிகாரிகளுக்கு பவித்திரமான இந்த தத்துவத்தை ருஷி சங்க துஷ்டம், அநேக ரிஷிகளால சேவிக்கப்பட்டதான இந்த தத்துவத்தை புரோவாச்சா சொன்னார். ஆகையால் இதுக்கு அதிகாரியாரு பரமமுத சன்னியாசிகள் தான் இதை அறியறதுக்கு. எல்லாவற்றையும் வைராக்கியம் வந்தவாள் தான் இதுக்கு அதிகாரி. இந்த உபநிடத்து அவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறது. அப்பெல்லாம் நாம இந்த நாள் ஏன் சார் வாசிக்கிறோம்னு கேட்கக்கூடாது. அந்த அதிகாரம் நமக்கும் வரணும். ஆனா வரத்துக்கு இது ஒரு சாதனமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாசிக்கிறோம். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். சம்பிரதாய பரம்பரையா பிரம்ம வித்யாயாக மோட்சப்பிரதத்துவம் பிரதர்சிதும். சம்பிரதாய வழியாக பரம்பரம்னு என்ன அர்த்தம்? அவருக்கு பிறகு அவர், அவருக்கு பிறகு அவர், அவர் பிறகு அவர், அப்படிதான் பரம்பரான்னு பேரு. அந்த சம்பிரதாய பரம்பரையினால பிரம்ம வித்யாயாக மோட்சப்பிரதத்துவம், பிரம்ம வித்யாவது மோட்சத்தை கொடுக்கிறது என்கிறதை பிரதர்சிதும். சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்தையும் வித்யா அதிகாரிணஞ்ச, இந்த படிப்புக்கு யார் அதிகாரி, யார் குவாலிஃபைடு பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கா தர்சயதி. தபப்பிரபாவாத் இது தபசா கிருஷ்ண சாந்திராயணாதி லட்சணஸ்ய. தபசுன்னு என்ன? கிருஷ்ணம் சாந்திராயணம் முதலிய லட்சணமான தபசு. இதான் கிருஷ்ண சாந்திராயணங்கள்னா ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டே போறது, மறுபடியும் குறைக்கிறது, இப்படி எல்லாம் கிருஷ்ண சாந்திராயணம். சாதாரணமாக இத்தனை கிருத்திரம் பண்றோம்னு அந்த கிருத்தத்துக்கு பதிலாக தானம் பண்றோம்னு நம்ம கர்மாக்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த கிருத்திரம் சாந்திராயணம் என்கிறதெல்லாம் மிக சிறந்ததான தபசுகள். கிருஷ்ண சாந்திராயணாதி லட்சணஸ்ய தத்ர தபசப்தஸ்ய ரூಢத்வாத், அங்கதான் தபசப்தத்துக்கு ரூಢியான அர்த்தம். நித்யாதீனாம் விதிவத் அனுஷ்டிதானாம், நித்திய கர்மாக்கள், சந்தியாவந்தனம், ஸ்நானம், தேவ பூஜை, அதிதி சத்காரம், இப்படிப்பட்டதான நித்திய கர்மாக்களை விதிவத் அனுஷ்டிதானம், எப்படி சொல்லியிருக்கோ அப்படி அனுஷ்டானம் பண்றவர்களுக்கு கர்மணாம் உபலட்சணம் இதம். அந்த கர்மாக்களையும் அதுக்கு சேர்த்து சொல்றது கிருஷ்ண சாந்திராயணம். கிருஷ்ணாயணம் பண்ண முடியவா அது பண்ணட்டும். பண்ணாத வாழ்க்கெல்லாம் சந்தியாவந்தனம், ஸ்நானம், தேவ பூஜை, ஜபம் இவைகள் எல்லாம் பாராயணம் இது வேண்டாம். அதி நிஸ்காரம் இப்படி மனசஸ்த இந்திரியாணாம் ஐகாக்கிரியம் பரமம் தபா இது ஸ்மரணாத். என்ன தபஸ்ன்னு என்னது? மனசையும் புலனையும் சேர்த்து வைக்கிறது, சேர்த்து தியானம் பண்றது, அதான் பரமம் தபான்னு சொல்லியிருக்கு. சர்வ சர்வஸ்ய தபசா, நித்திய கர்மாரூபமான தபசுக்களோ, ஜபரூபமான தபஸோ, தியான ரூபமான தபஸோ, அல்லது கிருஷ்ண சாந்திராயண ரூபமான தபஸோ இதுவா இருக்கட்டும். சர்வஸ்ய தபசா தஸ்மின் ஸ்வேதாஸ்வதரே நியமேன தத்வாத், அந்த ஸ்வேதாஸ்வதர் மகர்ஷியிடத்துல இருப்பதனால் தத் பிரபாவா தத் சாமர்த்தியா, அந்த பிரபாவத்தினாலையும் தேவ பிரசாதாச்சா, பகவானுடைய பிரசாதத்தினாலையும் கைவல்யம் புத்தித்ய, இவாளுக்கு மோட்சம் வரட்டும் என்று நினைத்து தது அதிகார சித்தையே, இது உபனிஷத்தையே சொன்னால் அவளுக்கும் இந்த அதிகாரம் வரணும். கர்மாக்களையே ஈஸ்வரார்ப்பணமா பண்றவாளுக்கும் ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு அதிகாரம் வரணும். நமக்கு கொடுத்ததான கர்மாக்களை சின்சியரா பண்ணிட்டே இருந்தோமையானால் நம்ம அறியாமலேயே குருவனுகிரகமும் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான திறமையும் நமக்கு வரும். நமக்கு யார் வேதாந்தம் சொல்ல போறா, எங்கிருந்து புரிய போறது, இப்படி எல்லாம் கவலைப்படப்படாது. நீங்க சின்சியரா பண்ணிட்டே இருந்தேடையானால் நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தததிகார சித்தையே, வேதாந்தத்தில் உங்களுக்கு அதிகாரம் சித்திப்பதற்காக பகுஜன்மசு சம்யகாராதித பரமேஸ்வரஸ்ய பிரசாதாத், இந்த ஜென்மாவில வெறும்னா ஏதோ 2 புஷ்பம் போட்டா வரல, அநேக ஜென்மாக்களை நீங்க பண்ணியிருக்கணும். அந்த பகவானுக்கு பூஜை பண்ணி இருக்கணும், திருப்தி படுத்தி இருக்கணும். அப்பொழுதுதான் வேதாந்தத்தை கேட்க முடியும். பகுஜன்மசு பல பிறவிகளில் சம்யகாராதித பரமேஸ்வரஸ்ய நன்றாக
பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலையும் பிரம்மா அபரிச்சின்னம் மகத்தத்துவம். இந்த பிரம்மா ஆனா பரிச்சேத ரஹிதமான பிரம்ம மகத்தத்துவம் இது பிரசித்தி தியோதனார்த்தா. அப்படி ரொம்ப விசேஷம் அல்லவா அது. ஸ்வேதோஸ்வதரோ நாம ரிஷி வித்வான். இந்த ஸ்வேதாஸ்வதர்னு ஒரு மகர்ஷி வித்வானானவன் யதோக்தம் பிரம்மா இந்த கேட்டதான பிரம்மத்தை பரம்பரா பிராப்த குருமுகா கிருத்வா பரம்பரையாக கிடைத்ததான குருமுகமா அதை அவர் கேட்டதோடு நிறுத்தி விட்டுறல. மனன நிதித்தியாசன ஆதர நைரந்தரிய சத்காராதிதி வெகு நாட்கள் மனனம் பண்ணி வெகு நாட்கள் தியானம் பண்ணி அது ஒரு ஆதரம் அபிமானம் நிச்சயமாக ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணத்தில் நிரந்தரம் தங்கு தடங்கள் இல்லாமல் விட்டுவிடாமல் சத்காராதிதி ஸ்ரத்த பக்தியுடன் பிரம்மாஹமஸ்மி இது அபரோட்சீகிருத அகண்ட சாட்சா்காரவான். அபரோட்சமாக அகண்ட சாட்சா்காரத்தை அடைந்தவர் அந்த மகர்ஷி. அவன் ஆக சுவானுபவ தாரித்யனந்தரம் தன்னுடைய அனுபவம் தனக்கு திருடமாக கிடைத்த பிறகு அப்புறம் என்ன பண்ணினார்? அத்தியாசிரமிகளுக்கு சொன்னார். அத்தியாசிரமிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அதிகி பூஜாயாம் ஸ்மரணா. அதின்னு உயர்ந்தவர்னு அர்த்தம். அதனால அத்தியந்தம் பூஜ்யதம ஆசிரமித்யா மிக சிறந்ததான ஆசிரமத்தை உடைய சாதனய சதுஷ்டய சம்பத்தி மகிமனா வேதாந்தத்துக்கு வேண்டியதான சாதன சதுஷ்டயங்கள் நித்யானித்ய வஸ்து விவேகம் மூத்ரார்த்த பலபோக விராகம் சமம் தமம் உபரதே சிதிஷ்டா ஸ்ரத்தா சமாதானம் எனக்கூடியதான சமாதி ரட்டம் முமுட்சுத்துவம் எனக்கூடியதான சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமாக இருப்பதனால் மகிம்னா ஸ்வேஷு தேகாதிஷ்வபி தங்களுடைய சரீரத்திலையும் ஜீவன போகாதிஷு அனஸ்தாவத்தியா தன் சரீரத்தில் ஒரு பற்றுதல் இல்லை. தான் சொகுசா வாழணும் என்பதற்காக சாதனங்கள்ல ஒரு ஆசையும் இல்லை. அப்படிப்பட்டதான மகான்களுக்கு அதையேவ வைராக்கிய புஷ்கலவத்யா புஷ்கலமான பரிபூர்ணமான வைராக்கியம் உள்ளவர்களுக்கு ததுப்தம். வைராக்கியம் புஷ்கலம் நசியாது நிஷ்கலம் பிரம்ம தர்சனம். வைராக்கியம் பரிபூர்ணமாக இல்லாவிடு பிரம்மத்தை படிக்கிறது பலத்தை அளிக்காது. தஸ்மாத் ரட்சேத விரதிம் புதோயத்னேன சர்வதா. தஸ்மாத் ஆயால் விரதிம் வைராக்கியத்தை புதா புத்திசாலியானவன் சர்வதா எப்பொழுதும் யத்னேன பிரயத்னத்தை செய்து கொண்டு ரட்சேத காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லு. ஸ்மிருத்யந்தரேஜ மற்றொரு ஸ்மிருதியில யதா மனசி வைராக்கியம் ஜாயதே சர்வ வஸ்துஷு ததைவ சன்யசேத் வித்வான் அன்யதா பதிதோ பவேத். யதா எப்பொழுது மனசை வைராக்கியம் ஜாயதே மனசில் வைராக்கியம் உண்டாகிறதோ எதுல சர்வ வஸ்துஷு எல்லா பொருளையும் ததைவ அப்பொழுதே சன்யசேத் வித்வான் சன்யாசம் பண்ணி கொள்ளணும். அந்யதா இல்லைன்னா பதிதோ பவேத் அப்படின்னு சொல்றதாயால் வைராக்கியம் ரொம்ப முக்கியம். பரமஹம்ச சன்யாசினா தேவ அத்தியாசிரமினா. அத்தியாசிரமிகள் யாரு? பரமஹம்ச சன்யாசிகள். ததாதூயது இது எங்க சொல்றது? மகாநாராயண உபனிஷத்துல சொல்றது. ஞாச இது பிரம்மா பிரம்மஹி பரஹ பரோஹி பிரம்மா தானிவ ஏதன்யவராணி தபாம்சி ஞாச ஏவேத்யரேதயதிதி. ஞாச இது பிரம்மா சன்யாசம் தான் பிரம்மம். பிரம்மஹி பரஹா பிரம்மன் தானே ரொம்ப உயர்ந்தது. பரோஹி பிரம்மா உயர்ந்ததாவது பிரம்மம். தானிவ ஏதானி அவராணி தபாம்சி மற்ற தபஸெல்லாம் கிருஷ்ணசாஸ்திராயண விரதம் மனசுபுரங்களும் ஏகவாக்கிர விரதம் நித்திய கர்மாக்களான வேதம் இவைகள்லாம் என்னென்ன அவரமான தபத்து. நியாயேவ ஞாசையேவ அத்தியரேதயது ஞாசம்தான் மிக சிறந்தது என்று. அதே போல சன்னியாசிகள்ல 4 விதம் இருக்க. சதுர்விதா வைஷ்ணவஸ்ய பகோதக கொடீஜகோ ஹம்ச பரமஹம்சஸ்ய யோய பஸ்யாஸ்த உத்தமஹ. சதுர்விதா வைஷ்ணவஸ்ய சன்னியாசிகள் பிட்சுக்கள்
மக்கள் 4 வித மக்கள். யாரு? பகூதகன், குடீச்சகன், ஹம்சன், பரமஹம்சன் என்று. பகூதகன் நிறைய தீர்த்தம் இருக்கக்கூடியதால புண்ணியக்ஷேத்திரத்துல வாசம் பண்றவன். ஏதோ அங்க 4 பேர் வருவா, ஏதோ கொடுப்பா, அதை வச்சுட்டு அப்படி தான் தனதா ஒண்ணு சேர்த்து வச்சுட்டவள். புண்ணியக்ஷேத்திராதிகள்ல வச்சுட்டு வரக்கூடியதானவாள்லாம் ஏதோ தானம் பண்ணினா அதை வாங்கிட்டு அப்படி இருக்கு. குட்டீச்சகன் தன்னுடைய வீட்டிலேயே, குழந்தைகளுடைய வீட்டிலேயே வெளியில இருப்பான். வேலைக்கு சாப்பாடுவான், அவன் சாப்பாடு கொடுத்துருவான். அதை வச்சுட்டு ஆத்ம சிந்தனத்தை பண்ணிட்டு இருப்பான். அப்படி அது ஒரு சன்னியாசம்னு. ஹம்ச சந்நியாசம், அதுக்கு மேல வேதாந்தத்தை வாசிக்கணும் என்பதற்காக ஹம்ச சந்நியாசம் வாங்கிட்டு இருக்காரு. பரமம்ச சந்நியாசம், வேதாந்தமே இந்த ஜென்மா முழுக்க தனக்கு அதை தவிர இன்னொரு காரியத்தை பார்த்து கொள்ளாம இருக்கிறவர். அப்படி தன் சரீரத்தை தான் மறந்த மகாத்மா, அப்படி பரமஹம்சன். அப்படி யோய பச்சாத்தம, பிறகு எது சொல்லியிருக்கோ அது மிக சிறந்தது. இது ஸ்மரணார்த்த தேவ்யா, அப்படிப்பட்டதான அத்தியாஸ்தமித்யா, ஆசிரமத்துல அபிமானமும் விட்டவர்களுக்கு பரமம் பிரகிருஷ்டம் பிரம்மா, இந்த மிக சிறந்ததான பிரம்ம தத்துவத்தை, ததே பரமம் உத்கிருஷ்டதமம், அதுதான் மிக சிறந்தது, எல்லாத்தை விட வசதியானது. நிரஸ்த சமஸ்த அவித்யா தற்காரிய, எல்லா விதமான அஜானமும் அஜான காரியமும் நீக்கப்பட்ட நிரதிசய சுக ஏகரசம், கேவலமான சுகஸ்வரூபமா மட்டும் இருக்கக்கூடியதான பவித்திரம் சுத்தம், பரம பவித்திரமானதும் சுத்தமானதும் ஆன பிரகிருதி பிராகிருத மல விமுக்தம், பிரகிருதி அஜானமும் இல்ல, அஜானத்தினால ஏற்பட்டதான மலங்கள் அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம், இப்படிப்பட்டதான மலங்கள் ஒண்ணும் இல்லாதான அந்த தத்துவத்தை ருஷி சங்க துஷ்டம். இந்த ஸ்வேதாஸ்வதர் மகர்ஷி யாருக்கு சார் சொன்னா, அந்த ருஷி கூட்டங்களுக்கு சொன்னாராம். அந்த ரிஷிகள்ல யாராரு இருக்கா? வாமதேவ சனகாதீனாம் சங்கை, வாமதேவர் சனகர் இவள்லாம் இருக்கலாம். அவளுக்கு இவர் பாடம் சொன்னாரா. ஆயால் வாமதேவ சனகாதி சங்கை சமூகை துஷ்டம் சேவிதம் ஆத்மத்தேவ சமயக் பரிபாவிதம். அவ எல்லாரும் இதை கேட்டுட்டு என்னுடைய ஆத்மாவே பிரம்மன் என்று அறிந்து கொண்டார்கள். பிரியதம ஆனந்தத்தேன ஆசிரிதம், அப்படி மிக சிறந்ததான உபனிஷத்து இது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஸ்ருதே, எல்லாம் தன்னுடைய ஆத்மாவுக்கு தான் தானே எல்லாம் பிரியம். அப்படிப்பட்டதான ஆத்மாவே இந்த ஸ்வரூபம் என்று அறிந்தார்கள். சமயக் ஆத்மதயா அபரீட்சீகிருதம், இந்த எல்லாமே தன்னுடைய ஆத்மா என்று அபரோட்சமாக அறிந்த மகான்கள் யதா பவதி ததா, அப்படி சமயக் இத்யஸ்ய காகாட்சின்யாயேன உபயத்திர அனுஷங்க கர்த்தவ்யா. புரோவாச்ச சமயக்கு சமயக் ரிஷங்க ஜுஷ்டம். ஒரு இடத்துல சமயக்குன்னு போட்டாலும் ரேழியில தீபம் போட்டா அது வெளியிலையும் பிரகாசத்தை கொடுக்கும், வீட்டுக்குள்ளேயும் பிரகாசத்தை கொடுக்கும். நடுவுல தீபத்தை போட்டா உள்ளேயும் வெளியிலையும் எப்படி பிரகாசத்தை கொடுக்குமோ அதே போல காகாட்சி நியாயத்துல புரோவாச்ச சமயக்குன்னு ஒரு அன்வயம், சமயக் ரிஷங்க ஜுஷ்டம். ஒரு தரம் படித்தாலும் சமயக்குங்கிற சப்தம் 2 தரம் எடுத்துக்கணும். உபயத்துல அனுஷங்க கர்த்தவ்ய புரோவாச்ச, இதை சொன்னார் அப்படின்னு அர்த்தமாச்சு. தப பிரபாவாத் தேவ பிரசாதாச்ச பிரம்ம ஸ்வேதாஸ்வதரஹ அத வித்வான் அத்யஸ்ரமித்ய பரமம் பவித்ரம் புரோவாச்ச சம்யக் ரிஷங்கஜுஷ்டம் வேதாந்தே பரமம் குஹ்யம் புரா கல்பே பிரச்சோதிதம் ந அப்ரசாந்தாய தாதவ்யம் ந புத்ராய அதித்யாய வா புனः. வேதாந்தே பரமம் குஹ்யம், வேதாந்தத்திலேயே மிக ரகசியமானது இந்த உபனிஷத்து, மிக சிறந்தது. புரா கல்பே பிரச்சோதிதம், இத போன கல்பத்திலேயே சொல்லி இருக்கா. ந அப்ரசாந்தாய தாதவ்யம், மனசு அடங்காதவனுக்கு சொல்லாதீங்கோ. ஏன்னா மனசுல கொந்தளிப்பும் ஆசைகளும் இவைகள்லாம் மேலும் மேலும் அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற ஆசையே இருக்கிறவனுக்கு சொன்னா அது நன்றாக உள்ள இறங்காது. நமக்கு எல்லாமே பரமாத்மா தான் அப்படின்னு அவரிடத்துல பாரம் போட்டதான மகான்கள் யார் இருக்காளோ அவளுக்கு சொல்லுங்க. ந அப்ரசாந்தாய தாதவ்யம் ந அபுத்ராய அசிஷ்யாய வா புனः. பையனுக்கு சொல்லலாம், பெரிய பையனுக்கு சொல்லலாம், ஏன்னா இது வம்ச பாரம்பரியமா வர வேண்டியது. அதே போலயே சிஷ்யனுக்கு சொல்லலாம், உத்தம சிஷ்யனா இருந்தா சொல்லலாம், மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது.
யதோக்த சிஷ்ய பரீட்சண பூர்வகம். சிஷ்யனை நன்றாக பரீட்சை பண்ணி அவனுக்கு சொன்னா புரியுமா புரியாதா, நம்ம சொல்றது வெறும் கண்டதோஷமாக நிற்குமா என்கிறதெல்லாம் பார்த்து வித்யா வக்தவ்யா படிப்ப சொல்லணும். யார் வந்தாலும் சொல்றதில்லை. தத்விஹாய அதை விட்டு ததுப்தௌ தோஷம் வித்யாயா வைதிகத்துவம் குப்தத்துவம். இந்த வித்யானது வைதிகமா இருக்கு, ரொம்ப ரகசியமாக இருக்கு. குப்தம்னா ரகசியம். சம்பிரதாய பிரதம பரம்பரையா பிரதிபாதித்துவம். சம்பிரதாய வழியாக குரு சிஷ்யனுக்கு சொல்றது, அவர் அவருக்கு சொல்றது, இப்படித்தான் வந்து கொண்டிருக்கு இந்த வித்யை அப்படிங்கிறார் வேதாந்த இதி. வேதாந்த இது ஜாத்தியக வச்சனம். வேதாந்தம்னு சொன்னா ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல, உபனிஷத்துகள்னு அர்த்தம். லோகத்துல அரிசி கொண்டான்னு ஒரே ஒரு அரிசி பருக்கவை கொண்டு வரேன். அரிசியை கொண்டு வந்து என்ன பண்றாள், ஒரு பாத்திரத்துல நிறைய அவளை அரிசியை கொண்டு வரேன். அரிசிகளை கொண்டு வான்னு சொல்லணும், அரிசியை பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த அரிசின்னா ஜாத்தியக வச்சனம். அது ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல, நிறையன்னு அர்த்தம். அதே போல வேதாந்தம்னா ஏதோ ஒரு உபனிஷத்துன்னு அர்த்தம் இல்ல, எல்லா உபனிஷத்துன்னு அர்த்தம். அதான் சகலா உபனிடத்தோ இது யாவது, எல்லா உபனிடத்துகளையும் சொன்னதான பரமம் பரம புருஷார்த்த ஸ்வரூபம், மிக சிறந்ததான புருஷார்த்த ஸ்வரூபமானது குஹ்யம் கோப்யானாமபி கோப்யதரம், ரகசியமான பதார்த்தங்களை விட ரகசியமானது. புராகல்பே பிரஜோதிதம், புராகல்பே ஜோதிடம் உபதிஷ்டம், இது போன கல்பத்துல சொல்லப்பட்டது. இது சம்பிரதாய பிரதர்சனம் கிருதமிக்கேதது. ஆயால் ஏதோ இப்ப ரீசெண்டா பண்ணா சார், அது பாடத்துல வந்துருக்கு சார், யூனிவர்சிட்டியில பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கா சார், அப்படி எல்லாம் சொல்லப்படாது. இது அநேக கல்பங்களாக வந்து பிரசாந்தாய புத்திராய பிரகர்ஷேண சாந்தம். எந்த பையன் சாந்தமா இருக்கானோ, சகல ராகாதி மலரகிதம், மனசுல ஒரு விதமான ஆசைகள் எனக்கூடியதான அழுக்கற்றவன். சித்தம் எஸ்ய தஸ்மை புத்திராய இல்ல தாதுஷ சிஷ்யாயவா தாத்தவியம் வக்தவியம். என்ன, பெரியோர்கள் எப்படி வாழறாளோ குழந்தைகளுக்கும் அப்படித்தான் ஒரு வாழ்க்கை அமையும். பெரியோர்கள் நல்ல வழியில இருந்து கொண்டு சந்தியாவந்தனாதி கர்மாக்களை பண்ணிட்டு குரு அனுகிரகத்தோட இருந்தேன்னா சிஷ்யாளுக்கும் குழந்தைகளுக்கும் அதே வழக்கம் தான் வரும். சாதாரணமாக பலவத்தரமான பிராரப்த கர்மா இருந்து அவ வேற வழியில போலாமே ஒழிய, சாதாரணமாக அந்த வழியிலேயே இருந்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கும் அந்த வழியில தான் இருப்பா. அதனால சகல ராகாதி மலரஹிதம் சித்தம் எஸ்ய தஸ்மை புத்திராய, அப்படிப்பட்டதான பையனுக்கோ இல்லை தாதுஷ சிஷ்யாயவா தாத்தவியம் பக்தவியம், இல்லை அப்படிப்பட்டதான சிஷ்யன் கிடைச்ச அவளுக்கு சொல்லணும். தத் விபரீதாய அபுத்திராய அசிஷ்யாயவா நேகாதினா பிரம்ம வித்யா நவக்தவ்யா. அப்படி இல்லாத பையனுக்கோ சிஷ்யனுக்கோ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருந்து கொண்டு போனா போறதுன்னு சொல்லப்படாது. வீட்டு போனா போறதுன்னு காசை கொடுங்க, உங்க சொத்தெல்லாம் உங்க பையனுக்கு கொடுங்க, வேண்டாம்னு சொல்லல. காசு நிறைய மற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்க எல்லாம் சொல்றாரு. ஆனா ஆத்ம தத்துவம் மட்டும் யாருக்கு அதிகாரம் உண்டோ அவளுக்கு தான் சொல்லணும். அந்நதா பிரத்யவாயாபத்தி, இல்லைன்னா பிரத்யவாயம் வந்துடும், பாபம் வரும். இது புனர்சப்தார்த்தா அதையேவ பிரம்மவித்யா விவக்ஷுணா, பிரம்மவித்யை சொல்லணும் என்கிறவனுக்கு குருணா சிறகாலம் பரீட்ச, அந்த சிஷ்யன் நன்ன வந்தானா நல்ல வழியில இருக்கானா என்று வெகு நாட்கள் யோசனை பண்ணி சிஷ்ய குணான் ஞாத்வா, சிஷ்யனுடைய குணங்களை நன்றாக அறிந்து கொண்டு பிரம்ம வித்யா வக்தவ்யா, பிரம்ம வித்யை சொல்லணும் என்ற அர்த்தம். ததாஜ ஸ்ருதி, இதான் ஸ்ருதி சொல்றது. பூயஸ்தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா சம்பத்சரம் பரீட்சையா. பிரஷ்னோபனிடத்துல 6 மகர்ஷிகள் வந்தா பிப்பலாதர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு. பிப்பலாதர் என்ன பண்ணினார் தெரியுமா, நீங்க எல்லாம் 1 வருஷம் எங்க ஆத்துல பிரம்மச்சரியம் இருந்தோ அப்புறம் சொல்றேங்க, அது கூட அப்புறம் உங்களுக்கு இஷ்டமான கேள்வி கேளுங்கோ, தெரிஞ்சா பதில் சொல்றேங்க. 1 வருஷம் இவாத்துல இருந்துட்டு அப்புறம் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னு என்ன சார் பண்றதுன்னு ரிஸ்க் எடுத்துக்க வேண்டியதுதான் விவகாரம் முழுக்க. ஆனா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னான்னு வச்சுக்கோ, சர்வஜனா இருந்தவர் அவர். இருந்தாலும் என்ன, 1 வருஷம் அவ நன்னா இருக்காளா, இவளுக்கு நிஜமாவே சின்சியரிட்டி இருக்கா, இல்ல ஒரு 4 நாள் வந்துட்டு நின்று போறவாடா, இப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. அவளுக்கு தகுந்த குவாலிஃபிகேஷன் தான் சொல்லதோ அப்படி
சுத்தியஞ்சரேடா இன்னொரு உபனிடத்துல சதவர்ஷம் பிரஜாபதே மகவான் பிரம்மச்சரியமிவாசா. இந்திரன் பிரம்மதேவர் இடத்துல 101 வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தான். 101 வருஷம் தேவலோகத்தினுடைய கணக்குப்படி. அத்தனை நாள் பிரம்மச்சரியம் இருந்த பிறகுதான் சார் ஆத்ம தத்துவத்தை சொன்னார் அப்படின்னு சொல்றது. ஏதச்ச பகுதா பிரபஞ்சிதம் உபதேச சாஸ்திரியாம். இதெல்லாம் உபதேசாஸ்திரியில சொல்லப்பட்டதை அத்திர சங்கோஷகிருதா. இங்க அத சுருக்கமாக சொன்னேன் அப்படின்னு மிக சிறந்தது இந்த உபநிடத்து. வேதாந்தேவனமம் குஹ்யம் புரா கல்பே பிரஜோதிதம் ந அப்ரசாந்தாய தாதவ்யம் ந அபுத்ராய அதிஷ்யாய வா புனः. பிறகு கடைசி ஸ்லோகம் யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ சத்யைதே கதிதாஹ்யர்த்தாः பிரகாசந்தே மகாத்மனः பிரகாசந்தே மகாத்மனः. அப்படின்னு யாருக்கு குரு பக்தி இருக்கோ, யாருக்கு ஈஸ்வரன் போல குருவன் நினைச்சுட்டானோ அவனுக்கு அந்த குரு சொன்னதான விஷயங்களும் குரு சொல்லாதான விஷயங்களும் தோணும். அவனுக்கு பக்தி அதிசயத்தினால குரு உபதேசிக்கப்படாதான தத்துவங்களும் அவனுக்கு தானா தோணும் அப்படின்னு இந்த மந்திரத்தோட ஸ்வேதாஸ்திரம் முடிகிறது. இந்த மந்திரத்தை நாளைக்கு கவனிப்போம்.